ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் லூட்டி ஃபேமிலி. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா காய்கறியெல்லாம்? சமைக்கிறதும் அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் பெரிய சம்பவம்லாம் அன்றைக்கி பண்ணேன். பார்க்கலாமா அந்த சம்பவம்லாம் ஒவ்வொன்றா? ஃபஸ்ட்டு சம்பவம், இதில் பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன். பீட்ரூட்டை கொட்டிட்டு கிண்டும் போது தாச்சி கவுந்துருச்சு. அப்புறம் திரும்பவும் நேராக பிடிச்சி எடுக்கிறேங்கிற பேரில் கையில் சுட்டுக்கிட்டு பல வேலைகள் பார்த்து விட்டேன். இது பார்த்தாதுங்க சாரி கேசரி செய்கிறேன்னு வந்துட்டு அவர் பண்ணுற அப்படிலாம் இருக்கே அப்பப்பப்பா முடியலை என்னால். சம்பவம் 2, நல்லா சமைச்சிட்டு இருந்த மனுஷனை கண்டினியூஸாக அரை மணி நேரம் இரும வச்சுட்டேன். அதுக்கு காரணம் நான் தான். பருப்பு வடை செய்கிறேன்னு மிக்சியில் வரமிளகா சீரகம்லாம் போட்டு அரைச்சி அதை ஓப்பன் பண்ணணும் குப்புன்னு இருமல் வந்து அரை மணி நேரத்துக்கு 2 பேரும் இருமிட்டு கிடந்தோம். என் ஹஸ்பண்ட் பல வித்தைகளை கையில் வச்சுட்ருக்காங்க. சூடான தச்சு வெறும் கையால் எடுத்து வித்தை காமிச்சிக்கிட்டு இருந்தார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்கள். ஒரு நாள் சேமியா கேசரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வீட்டில் இந்த சேமியாவை எடுத்து கொஞ்சாண்டா செய்யலான்னு செஞ்சேன். அது பக்காவாக சொதப்பிக்கிச்சு. அன்னையிலேருந்து என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறது. சமைக்கிறது என்னமோ ஒரே ஒரு டிஷ்ஷு தான், ஆனால் அதுக்கு 10 தடவை என்னை கூப்பிட்டாங்க. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, நான் அதை எங்கே வச்சேன், இதை எங்கே வச்சேன். ஐயோ முடியலை அவங்க கேசரி செய்கிறதுக்குள்ளே. இதுதான் சம்பவம் நம்பர் 3. இங்கே ரவாவை கொட்டிகிட்டு இருக்கும்போதே இங்கே முந்திரி வறுத்துக்கிட்டு இருந்தது லைட்டாக கருகிருச்சு. அவங்க கேர்லெஸ் சார்ந்து முந்திரியை கருக விட்டதுக்கு நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் தான் காரணம்னு சொல்லி என்னையை கார்னர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ முந்திரியை எடுத்து கொஞ்சம் சேவ் பண்ணிட்டோம். ஆனால் ஒன்றுங்க, சும்மா சொல்லக்கூடாது, என் ஹஸ்பண்ட் சூப்பராக சமைக்கிறாங்க. சம்பவம் நம்பர் 4, அந்த சம்பவத்தை நான் தான் பண்ணேன். பருப்பு வடை போடுறேன்ட்டு எண்ணெயை காயறதுக்கு முன்னாடியே போட்டு பருப்பு வடை வந்து எண்ணெயிலேயே பிரிஞ்சு பூந்தி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே அப்பா முடியலை. எப்படித்தான் இவ்வளோ சமைக்கிறாங்கன்னு தெரில. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் அம்மாச்சி எல்லாருமே சூப்பராக சமைக்கிறாங்க, மாஸ்டர் டிகிரி வாங்கின மாதிரி. ஆனால் எனக்கு தான் சமையல்னால் கொஞ்சம் ததிதத்தும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சமைக்க கற்றுக்கிட்டேன். எங்கள் அத்தையெல்லாம் ஒரு ஊரே வந்தாலும் சமைச்சு போடுற அளவுக்கு எக்ஸ்பெக்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மருமகை இப்படி இருக்கேனே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் ஹஸ்பண்ட் வந்து நெய்யில் அந்த ரவையை போட்டு வறுக்கும்போது ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு பாருங்க, அப்படி இருந்துச்சு. நான் அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன் கேசரி சூப்பராக தான் வரும்ன்ட்டு. அது மாதிரியே என் ஹஸ்பண்ட் சூப்பராக கேசரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன, என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஃப்ரேமை விட்டு எங்கேயோ போயிட்டு வந்தார், வெறும் தாச்சியை மட்டும் வச்சுட்டு. எங்கேயோ போனாங்கன்னு தான் தெரில. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேசரி சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லோரும் மறக்காமல் லூட்டி ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.